ஹலோ ஸ்பார்க்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு யமஹாவில் வந்து எக்ஸ்எஸ்ஆர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதோட லுக்கை பாருங்களேன், ஒரு கஃபி ரேசர் டைப்பில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரக்கட் பாய்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பைக் இது. அவங்களாம் எடுத்துகிட்டு ஒரு ஜர்கின் ஒன்று போட்டுட்டு சும்மா மாசாக இருக்கும். இது சிமிலராக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் பைக்கோட டிசைனில் இருக்குது. இந்த பைக்கோட ரிவ்யூவை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு டெக்னீஷியனாக, ஒரு மெக்கானிக்காக எனக்கு இதில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, கோன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய வியூவில் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட ப்ரோஸை பற்றி நம்ம பேசுவோம். அதாவது நல்ல விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். ஃபஸ்ட் இதில் இருக்கிற நல்ல விஷயம் என்னென்னா இதோட இன்ஜின் தான். இது பார்த்திங்கன்னா யமஹாவோட R15, அப்புறம் வந்து MT, அதோட சேம் இன்ஜின் தான், 150cc அந்த இன்ஜின் தான். இது பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் வந்து லோ மெயின்டெனன்ஸு, மைலேஜ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கூலண்ட் இருக்குது. ஸோ லிக்விட் கூலண்ட் இருந்தாக்கா இன்ஜினோட கூலிங் சிஸ்டம் பக்காவாக இருக்கும். சரிங்களா? அது ஒரு ப்ளஸ்ஸு. செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட லுக்கு, பிளாஸ்டிக்கே கிடையாதுங்க. பாருங்களேன், பிளாஸ்டிக்கே கிடையாது. மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீ தான். இந்த R15 இருக்கிற மாதிரி ரொம்ப கொச்சன்னு பிளாஸ்டிக் விழுந்தாக்கா 8000 12,000 செலவு வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ்னு வச்சுங்களேன். லுக் வைஸ் பாருங்கள், இந்த LED பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட LED ஹெட்லைட் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இது உண்மையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் கூட இரும்பில் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். பட் குவாலிட்டியாக இருக்குது. டேங்க் வந்து கம்மி தாங்க. டேங்கோட லிட்டர் வந்து கம்மி தான். யூஸ் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குங்க வண்டி. ஓட்டுறதுக்கும் சரி, வண்டி அவ்வளோ ஆசமாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைலேஜ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹைவேல 55+ தான் இருக்கும், கம்பல்சரி இருக்கும். ஏன்னா மைலேஜ் அருமையாக இருக்கும். கோன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதோட சீட்டு தான். சீட்டு வந்து பார்த்திங்கன்னா யாரும் சொல்லியிருப்பாங்களான்னு தெரில, கல் மாதிரி இருக்குதுங்க. கட்டை மாதிரி கூட கிடையாது, கல் மாதிரி இருக்குது. உட்காந்திங்கன்னா டிமால் தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன், பேக் சஸ்பென்ஷன் ஒர்க் அவுட்டே ஆகலை இந்த வண்டியில். பேக் பெயின் கம்பல்சரி இருக்கும். நீங்கள் வந்து டபுள்ஸ் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் நம்மளுக்கு வந்து பேக்கில் சஸ்பென்ஷன் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து என்னென்னு சொன்னாக்கா வண்டியோட வெயிட் தாங்க. இதோட டிசைன் பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்டில் சாகாப்சர் இருக்கும், சஸ்பென்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக போகிறப்ப உங்களை வந்து வெயிட் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே மூமெண்ட்டே இருக்காது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பின்னாடி தூக்கி போடும். இது மட்டும்தான் கோனாக எனக்கு தெரியுது. மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டி அவசரமாக இருக்குங்க. வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா 2,22,000 கிட்ட வருது. பாருங்கள், யாரெல்லாம் வாங்குவீங்க, வாங்கினா இந்த பைக்கை வாங்கினீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணுறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை இந்த வண்டியை பற்றி விஷயம் தெரியணும் அப்படின்னாக்கா கம்பல்சரி சொல்லுங்கள். நான் அது கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருங்க, ஓகே. ரெண்டாவது இதில் இருக்க ஒரு ப்ராப்ளம் ஆகுமா ஆகாதான்றது ஃப்யூச்சரில் தான் தெரியும். இந்த சிஸ்டம் தாங்க, ப்ளூடூத் சிஸ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த MT-15 R15 லேட்டஸ்ட் எடுத்துருக்காங்க. பேட்டரி ட்ரைனேஜ் இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்கும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஒரு கம்ப்ளைண்ட்டு தான். பட் இது யமஹா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வண்டியில். இனிமேல் ட்ரைவ் பண்ணுறப்போ தான் தெரியும் இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படி ட்ரை ஆகுது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு இதை கழட்டிடுங்க. இன்னொரு விஷயம், இது ஷோரூமில் போய்ட்டு தான் நீங்கள் கழட்டணும். சரிங்களா? நீங்களாக கழட்டாதீங்க. வண்டி லுக்கை பாருங்கள், ஆசமாக இருக்குங்க. வண்டி ஓட்டுறதுக்கெலாம் இன்ஜின் நாய்ஸே சுத்தமாக இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சரி, ஓகே. இந்த வண்டியை பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய், ஸ்டே டியூன். இன்னொரு விஷயங்க, நான் வந்து இந்த வீல் பேஸ் என்ன, அப்புறம் இதோட பேஸ் என்ன, டயரோட இது என்ன இதெல்லாம் வந்து சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஆல்ரெடி இந்த வண்டி எடுக்க போகிறேன்னு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே பார்த்துருப்பீங்க. என்னோடய பார்வையில் என்ன கோன்ஸ் இருக்குது இதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? மற்றபடி கொலன்னு நான் சொல்ல விரும்பலை.